அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல் பஸ் ஸ்பெஷல் ரூல்ஸ் 2012 படி ஒவ்வொரு வருஷம் நம்ம கல்வி ஆண்டு ஆரம்பத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸுமே நம்ம ஆர்டிஓ, போலீஸ், ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் மூலமாக நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த ரூல்ஸில் சொல்லியிருக்கிற ஒரு 20 மெயின் பாயிண்ட்ஸ், அது ஸ்பீடு கவர்னர் இருக்கா, ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் இருக்கா, வேறு என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கான பிராண்டிங் எப்படி இருக்கணும், எந்த ஃபாண்ட்டில் எந்த கலரில் எழுதிருக்கணும், இந்த மாதிரி ஒரு 20 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி அதுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த பஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு ஆண்டு மாதிரி எந்த முறையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கோயம்புத்தூர் சிட்டிக்கு உட்பட்ட 203 பள்ளிகளுக்கு சார்ந்த 1323 பஸ் இன்றைக்கி வெரிஃபிகேஷனுக்கு வந்துச்சு. இன்றைக்கி இந்த டெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான ஃபிட்னஸ் ஏதாவது அதில் ஷார்ட் கமிங்ஸ் இருந்தால் அது ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கப்படும். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து ஓட்டுநர்களுக்கும் ஒரு கண் பரிசோதனை நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஐ டெஸ்டிங் பண்ணுறோம். அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு அதில் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துகிட்டு வண்டி ஓட்டணும் அந்த அறிவுரை நம்ம கொடுக்குறோம். மேலும் எல்லா டிரைவர்ஸ்க்கும் ஒரு ஃபயர் டெமோ, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸ் எப்படி பயன்படுத்தணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் என்ன இருக்கும், எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். தொடர்ந்து ரோட் சேஃப்டிக்கு நம்ம கோயம்புத்தூரில் முக்கியத்துவம் கொடுத்து வரோம். நமக்கான ஹைவேஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நிறையா இருக்குது. அதுக்காக அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு பல்வேறு இப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பஸ்க்குள்ளேயும் 2 CCTV கேமரா இருக்குது. எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்பீடு கவர்னர் சிட்டிக்குள்ளே லிமிட் 40 கிலோமீட்டர்ஸ், சிட்டிக்கு வெளியில் 50 கிலோமீட்டர்ஸ் லிமிட் இருக்குது. அதுக்கான ஸ்பீடு கவர்னர்ஸ் அந்த பஸ்ஸில் போட்டிருப்பாங்க. இந்த எல்லா ஆஸ்பெக்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த செக்கிங்கில் நம்ம என்ஷோர் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா வண்டிகளுமே இன்னைக்கு ஆய்வுக்கு 1323 இன்றைக்கி டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்றைக்கி பண்ணிவிடுவாங்க. ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் நாளைக்கு பண்ணுவாங்க. இல்லை எல்லா நிறுவனங்களும் எல்லா கல்வி நிறுவனங்களுமே அந்த பஸ் எல்லாத்தையுமே எஸ் இல்லை எல்லாமே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் அது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இல்லை இதில் எல்லாமே கன்ஃபார்ம் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. இல்லைனா தே cannot ரன் தட் வெஹிக்கிள். அதில் ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் வந்துச்சு, நம்ம செக்லிஸ்ட் படி ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ்ஸிங் இருந்தால் அவங்க ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மீண்டும் கொண்டு வரலாம். ஆனால் எல்லா கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு ஃபிட்னஸ் கொடுக்கப்படும், போட்டுறதுக்கான ஃபிட்னஸ். இல்லை ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு லிமிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ சொல்லியிருப்பாங்க, சீட்டிங் கெப்பாசிட்டி. அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி எந்த காரணத்து கொண்டும் மீறக்கூடாது. அது ஸ்கூல் குழந்தையாக இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒவ்வொரு வாகனம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் லிமிட் சொல்லுவாங்க அந்த வண்டி பொறுத்த வரைக்கும். அது கண்டிப்பாக அதை என்ஷோர் பண்ணணும். அது ஏதாவது மீறினால் கண்டிப்பாக அந்தந்த சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். பல தனியார் பள்ளிகளில் பள்ளி பேருந்துகள் கிடையாது. நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் இல்லாமல் அவங்க பிரைவேட் ஆட்டோஸ், வேன் அது மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்றி போகிறாங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்றி போகிறதா நிறைய கண்டிப்பாக நான் இப்போவே சொல்லபடி எந்த வெஹிக்கிள் டைப் ஆஃப் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் தான் அதுக்கான இது இருக்கும். இப்போ பர்பஸ்ஃபுல்லாக ஸ்கூல் அந்த மாதிரி ஹையர் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி அது இந்த டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் பேரண்ட்ஸாக அனுப்புகிறாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பலாம், வேறு ஏதாவது வெஹிக்கிள் மூலமாக அனுப்புகிறாங்கன்னா அந்தந்த வெஹிக்கிளுக்கான லிமிட் அவங்க ஃபாலோ பண்ணணும். அது மீறி எக்ஸஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நம்ம ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அவேர்னஸ், ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ரொம்ப இன்டென்சிவாக பண்ணியிருக்கோம். இந்த குட்டி காப்ஸுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு ஸ்கூல் குழந்தைகள் முதல் கொண்டு அந்த குழந்தைகள் பயன்படுத்தி அவங்க குடும்பத்தினரில் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக. ஏன்னா இது ஒரு 2 ஆஸ்பெக்டாக இது பார்க்கலாம். ஒன்று என்ஃபோர்ஸ்மெண்ட், யாராவது தப்பு செஞ்சதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு ஃபைன் போடுறது, வேறு நடவடிக்கை எடுக்கிறது. 2வது விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் கொண்டு வருது. 2 ஆஸ்பெக்ட்லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டிராஃபிக் போலீஸ் பார்த்திங்கன்னா எல்லா சிக்னல்லையும் அலர்ட்டாக இருக்காங்க. மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், மற்ற டிராஃபிக் இடைஞ்சல் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவேர்னஸ்லையும் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம், டிரைவர்ஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டிஓ அண்ட் டிராஃபிக் போலீஸ் மூலமாக டிரைவர் குரூப்ஸ், அவங்க TNSTC டிரைவராக இருந்தாலும் நம்ம ப்ரைவேட் ஆம்னி பஸ் டிரைவர்ஸு, ஸ்கூல் டிரைவர்ஸு தனித்தனியாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அவேர்னஸ் நிறையா நம்ம ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். மீண்டும் 2 ஆஸ்பெக்ட்லையும் இன்டென்சிஃபை பண்ணுவோம், அவேர்னஸ் கிரியேஷன்லையும் என்ஃபோர்ஸ்மெண்ட்லையும். தேங்க்யூ. இந்த ப்ரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸ்கூல்ஸில், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில், அதில் அந்த டிரைவர்களுடைய டீட்டெயில்ஸை வாங்கி நம்ம ஸ்டேஷனில் கொடுக்கணும், இல்லை இதில் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணுன்ற ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம். இதை செக் பண்ணோம். நார்மலி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அவங்க எம்ப்ளாய் பண்ணும்போதே வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி லீகல் ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க எம்ப்ளாயி இல்லாமல் ப்ரைவேட்டாக கான்டாக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஆட்டோவில் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி
வேன்ல அனுப்புறாங்க, அந்த மாதிரி ஆம்னி வேன்லாம் அனுப்புறாங்க, அந்த மாதிரி டிரைவர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி இல்லை, நான் முன்னாடியே சொன்னபடி இப்போது ஸ்கூலில் ஏதாவது அந்த மாதிரி ஹைர் பண்ணுறாங்கன்னா அது ஸ்கூலில் வந்து we can regulate. பேரண்ட்ஸ் தனியாக பேசிட்டு அனுப்புகிறாங்கன்னா தட் வில் பி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் அனுப்புகிறாங்க. அது ரெகுலேட் பண்ணுறது வந்து ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் தனியாக பார்க்கணும். டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு வில் டேக் ஆக்ஷன். ஓகே, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.